நீங்க யாரு? ஹாய், நான் ராஜ், அங்கீத்தோட ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் அங்கீத்தோட ஃப்ரெண்டு. அங்கீத் வீட்டில் இல்லையா? இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? அது அவர் சில ஃபிலிம்ஸ் கேட்டாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்ட நீங்க கொடுத்துட்டு போங்க. சரி. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? என்ன என்ன கேக்குறீங்க? இல்ல, அங்கீத் என்னோட பழைய ஃப்ரெண்டு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சரியான ஆளு தான். என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அவருக்கு அழகான மனைவி இருக்காங்க. என்ன? நான் ஒன்றும் உங்க கொழுந்தனார் இல்லை, இதெல்லாம் நான் பேசலாம். அண்ணி, ஒருவேளை அவரு உங்ககிட்ட சொல்ல மறந்துருப்பாரு. சரி சரி. நீங்க கொடுத்துட்டீங்கல்ல? சரி. அப்ப கிளம்புங்க. ஆமா, நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களா? என்ன? இல்ல, நீங்க லஞ்ச் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு, அதனால தான். உங்க வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது. கிளம்புறீங்களா? வணக்கம். ஹலோ, என்ன விஷயம் மஞ்சு? கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்தே போயிட்ட? ஏ நேஹா, ஹாய். நீ எப்படி இருக்க? என்ன விட நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. அங்கித் எப்படி இருக்கான்? 2 பேரும் என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு. நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம். இப்பதான் கல்யாண ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உன் ஞாபகம் வந்ததா, அதான் உனக்கு கால் பண்ணேன். எப்படி பார்த்தாலும் உன் காதல் கதை என் கல்யாணத்துல தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, ஒரு சில வாட்டி நானும் இதெல்லாம் யோசிப்பேன். ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அங்கித் எனக்கு எப்பவும் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆமா, உண்மைதான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. அதெல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? அது இல்லன்னா? அதாண்டி அதெல்லாம். அட என்னடி நீ? அதெல்லாம் என்னது? நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினியா இல்லையா? நேஹா, நீ என்ன பேசிட்டு இருக்க? சி சி சி. இதுல சீச்சிக்கு என்ன இருக்கு? இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இதுக்கு போய் எதுக்கு தயங்குற? சொல்லு. இல்ல, நான் போனை கட் பண்ணவா? ஓகே, சொல்லிட்டு வைடி. பை. ஐயோ, இவ இருக்காளே, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பா. அட, நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். என்னாச்சு? அட சொல்லுங்க. என்னத்த சொல்ல, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். சரி, எதுக்கு டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, கூட வேலை பார்க்குறவங்க கல்யாண பார்ட்டி கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு? பார்ட்டி கொடுங்க. காசு ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுக்கு வரணுங்கிறாங்க, உங்கள் கையால் சாப்பிட்ணுமா.